Hi, today's topic something we all saw, something that really disturbed me. இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. பேசஞ்சர்ஸால் எங்கேயுமே போக முடியல. லக்கேஜ் மிஸ்பிளேஸ் ஆச்சு. லாட்ஸ் ஆஃப் கயோஸ், வீடியோஸ் flooded the internet. No response from airlines or airport authorities. But what we haven't heard is the real story behind the scene. Not just the delay, but the change in human character we witnessed the day. ஆமாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்டர்ஸ்டபிள் தான். ஃப்ளைட் டிலே ஆகிறது, பல மணி நேரம் வெயிட் பண்ணுறது, டயர்ட் ஆகிறது, பசிக்கிறது எல்லாமே ரீசன் ஃபார் ஆங்கர். பட் சம்வேர் தட் ஆங்கர் டேர்ன்ட் இன்டு வயலன்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் ஷாக் மீ. அந்த க்ரௌடில் நாம் பார்த்தது ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, அனிமல் இன்ஸ்டிங்ஸ் டேக்கிங் ஓவர். டிஸ்ட்ரக்ஷன், சத்தம், தொந்தரவு. இட் மேட் வி திங்க், இதுதான் நம்ம மனிதத்தனமா? இப்போ நம்ம கண்டிப்பாக கேரக்டர் சேஞ்ச் பற்றி நம்ம பேசி ஆகணும். கேரக்டர் சேஞ்ச், வாட் டஸ் தட் ஈவன் மீன்? when a person loses control over emotion, அவனோட குணம் மாறிடும். அந்த நொடியில் தான் கேரக்டர் சேஞ்ச் நடக்கும். a simple delay turned human into beast. This is not about a flight, this is about how fragile our humanity is. நம்ம வரலாற்றில் இதே கேரக்டர் சேஞ்ச் தான் பல விஷயங்களை நாசம் பண்ணியிருக்கு. we lost our literature, worship place, turned our neighbors into enemies. என்னதான் சில இதில் பாலிடிக்ஸ் பின்னாடி இருந்தாலும் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் uncontrolled emotion. So think about it. A flight delay today, a riot tomorrow. What's the difference? Only our character control. இப்போ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸை நம்ம கத்துறனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவன் வேலை செய்கிறான், 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ அதுக்கு மேலேயோ. அவனும் ஃபேமிலியை மிஸ் பண்ணி அவன் வேலையை செஞ்சிட்ருக்கான். அவன் தான் அந்த கம்பெனியில் டெசிஷன் எடுக்கிறவனா? நம்ம கோவத்தை அவன் மேலே காட்டுறனால நம்மளுக்கு என்ன யூஸ்? ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகாது, ரீஃபண்ட் சீக்கிரம் வராது. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க, பட் சிச்சுவேஷன் சேம் தான். அந்த நொடியில் நம்ம பவர் ஃபீல் பண்ணுறோம். யா, ஐ ஷவுட்டட், ஐ ஷோட் தெம். ஆனால் ஆக்சுவலி நம்ம டிக்னிட்டி இழக்கிறோம். இட்ஸ் லைக் ஹிட்டிங் த ராங் வால். யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், நாட் த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you see a delay or a poor service, don't show your frustration to the face that can't fix it. Go to the one who can. Complain properly. Ask for accountability. But don't destroy someone emotionally just because they are visible. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கண்ட்ரோல் பண்ணோம். எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. லைஃப் அப்படி யாருக்குமே நடந்ததும் இல்லை. எம்பத்தி இஸ் அ கீ. அந்த ஏர்லைன் ஸ்டாஃப் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்மளை மாதிரி தான். அவனும் வேலை தான் செஞ்சிட்ருக்கான். அவனால் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை தான் அவன் பண்ண போகிறான். ஸோ அவனை கத்துறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அந்த ஒரு நொடி ஆங்கர், இட் கேன் டிஸ்ட்ராய் யுவர் பீஸ், யுவர் ரெஸ்பெக்ட், யுவர் ஐடென்டிட்டி. மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து வரட்டும். நம்ம ஒரு சேஞ்சை வெளியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த சேஞ்ச் வித் அஸ். இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? யா, அஃப்கோர்ஸ், தென் ஸ்லோலி வயலன்ஸ் பிகம் நார்மல், ரெஸ்பெக்ட் disappears and humanity become just a word in textbooks. அந்த நாள் ஃப்ளைட் கேன்சல், பிளான் கேன்சல் அதெல்லாம் இல்லை, உங்களோட மனிதத்தன்மையே கேன்சல் ஆயிரும். ஸோ எண்டிங் தாட், இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல் ஆனது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை நம்ம மனசு எவ்வளோ சீக்கிரம் மிருகமாக மாறுறது தான். நெக்ஸ்ட் டைம் லைஃப் டிலேஸ் யுவர் பிளான், டோன்ட் ஷவுட், ஜஸ்ட் பாஸ். மேபி த யூனிவர்ஸ் இஸ் ஆஸ்கிங் யூ டு வெயிட் அண்ட் வாட்ச் யுவர் ஓன் ரியாக்ஷன். Signing off, நான் அகமுகன். This is my thought. Stay kind, stay human. நன்றி. Bye-bye.